15 ஆண்டுகளுக்கு பின்னரும் அதன் முழுமையான அறிக்கை வெளியிடப்படவில்லை. நான் சொல்றது ஆதிச்சநல்லூர் கீழடிகள் அல்ல. இறுதியாக தூத்துக்குடியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் முத்தாளங்குறிச்சி காமராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்த பின்னரே உயர்நீதிமன்றத்தின் ஆணையின்படி 2004, 2005 ஆண்டுகளில் கிடைத்த தடயங்கள் கரிம ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. ஆதிச்சநல்லூரில் கிடைச்சதை கார்பன் டேட்டிங் அனுப்பணும்னே கோர்ட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இது கோர்ட்டு சொல்ல வேண்டிய தேவை இருக்கா? எங்கேயாவது ஏன் அனுப்பப்பட்டன. இந்த ஆய்வின் முடிவுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு 2020 ஆண்டு ஆதிச்சநல்லூர் அகழாய்வு அறிக்கை என்ற பெயரில் வெளியானது. இந்த நிகழ்வுகளை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தென்னிந்தியாவில் அகழ்வாய்வு முயற்சிகள் அவ்வளவு முனைப்போடும் தீவிரமாகவும் செயல்படுத்தப்படவில்லை என்று தோன்றுகிறது. சிந்துவெளி முதல் தாமிரபரணி வென்றே ஒரு ஆங்கில கட்டுரை எழுதுறார். யாரு? சத்தியமூர்த்தி எழுதுறார். 2009 அவருடைய புத்தகத்தில் 240. இந்திய விடுதலைக்கு பின் வட மாநிலங்களில் நடந்த தொல்லியல் கள ஆய்வுகளை ஒப்பிடும்போது தென்னிந்தியாவில் நடைபெற்ற அகழாய்வுகள் குறைவே. தென்பகுதிகளில் நடந்த அகழாய்வுகள் அதன் இரும்பு கால பண்பாட்டின் தோற்றத்தை கண்டறிவதிலும் அதன் விளைவுகளை ஆவணப்படுத்துவதிலும் தான் கவனம் செலுத்தின. தென்னிந்திய அகழாய்வு தடங்களில் இரும்பு, செம்பு உபயோகப் பொருட்கள் ஒரே நிலையில் கிடைப்பது. யோசிச்சு பாருங்க. அண்மையில் இரும்பின் தொன்மை பற்றி ஒரு அறிக்கை வந்திருக்கு. ஆதிச்சநல்லூர்ல செம்பும் கிடைக்குது, இரும்பும் கிடைக்குது. கீழடியில் செம்பும் கிடைக்குது, இரும்பும் கிடைக்குது. ஒரே நிலையில் கிடைப்பது இரண்டு வெவ்வேறு உலோக காலங்களில் கால நிரல் வரிசையை தெளிவாக கண்டறியும் முயற்சியை சிக்கலுக்குரியது ஆக்குகிறது. இந்த சிக்கல் இப்போ விடிவடைஞ்சிட்டு இருக்கு.